டைரக்டர் பூபதி பாண்டியன் டைரக்ட் பண்ண திரைப்படங்கள்லாம் என்னென்ன, அந்த படங்களோட வெற்றி தோல்வி நிலவரம், அதோட ரொம்பவே முக்கியமாக அந்த படங்கள் இந்த வீடியோவில் கவுண்டூன் பேசிக்கில் பார்க்க போகிறோம். நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் பட்டத்து யானை. இந்த பட்டத்து யானை விஷால் ஹீரோவாக நடித்த படம் தெரியும் உங்களுக்கு. அர்ஜுனோட பொண்ணு ஜோடியாக முதல் முறையாக அவங்க தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக வந்தாங்க. அதோட இந்த படம் டிவியில் போட்டால் பார்க்குறதுக்கு வந்து கமர்ஷியலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த காமெடிலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நம்ம பூபதி பாண்டியன் படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா காமெடிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண இடம் அந்த மாதிரி அதில் முக்கியமாக நம்ம சுந்தர் சி கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு டைலாக் ரைட்டராக வசனகர்த்தாவே பல படங்களுக்கு வந்து நம்ம சுந்தர் சிக்கு இருந்திருக்காரு. ஸோ இவரும் வந்து ஒரு மினி சுந்தர் சின்டே சொல்லலாம். அவரோட படங்கள் அந்த மாதிரி தான் ரொம்பவே கமர்ஷியலாக காமெடியாக மசாலா படம் மாதிரியே எடுப்பார். அதில் இந்த பட்டத்து யானை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விஷால் கூட ஒரு ஹிட் அடிச்சு ஒரு வெற்றி கூட்டணியாக தான் வராங்க. ஆனால் அது வர்றதுக்குள்ளே இவங்க பட்ட பாடு பெரிய பாடு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் ஃபஸ்ட்டு விக்ரம் நடிக்க வேண்டியதாக இருந்தது, வெடின்னு கூட பேர் வச்சிட்டாங்க. அப்புறம் விஷால் அந்த டைட்டில் வச்சுட்டு இருப்பார், பிரபுதேவா படத்தில் தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மாறி அவரோட ப்ரொடக்ஷன்லேயே உள்ள வரதா இருந்தது. ஸோ அதுவும் கேன்சல் ஆகிட்டு நம்ம விஷாலே அவரோட ப்ரொடக்ஷனில் இந்த படத்தை தயாரிச்சிருப்பார். அதுக்கு முன்னாடி அவரோட அப்பா ஜிகே பேனர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணி கூட ஒரு சின்ன பிரச்சனை அது இதுன்னு சொல்லி நிறைய பஞ்சாயத்து இந்த படத்துக்குள்ளே இருந்திருக்கும். அதில் நம்ம அர்ஜுன் பொண்ணே ஹீரோயின் இல்லை, அமலா பால் தான் ஹீரோயின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் இங்கே சந்தனம் பண்ண கேரக்டரில் வடிவேலு நடிக்கிறதாகவும் இருந்தது. இந்த மாதிரி நிறைய வந்து இந்த படத்துக்குள்ளே இருந்திருக்கும் உள்ள. இவ்வளோத்தையும் கடந்து இந்த படம் தேட்டரில் வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த வாரத்திலே பார்த்தீங்கன்னா தலைவா படம் வரதா இருந்தது. ஆனால் அந்த படம் வந்து பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுலாம் சொல்லிட்டு பெங்களூரில் திட்டு விசிறி இந்த மாதிரிலாம் விஷயத்தில் அந்த படம் 20ஆம் தேதி போனது இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் ஆச்சு. அப்படி ஆனதுனால இந்த படம் ஆவரேஜ்ன்றது ஒரு ஆவரேஜ் ஹிட் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம சொல்லலாம் அதிகபட்சமாக. அது யாராச்சும் ஒரு சிலர் ஹிட்டுன்னு சொன்னாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ரொம்ப வந்து கோராண்டான்ற மாதிரி நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் இதை ஃப்ளாப்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தலைவா வந்து அது சொன்ன டேட்லேயே வந்துருந்தா கண்டிப்பாக அந்த படம் ஃப்ளாப்னு சொல்லிடலாம். பட் அப்போ தேட்டரில் வந்து ஒரு சின்ன கேப் இருந்ததுனால ஓரளவுக்கு படமும் கமர்ஷியலாக இருந்ததுனால நம்ம கண்டிப்பாக ஒரு ஆவரேஜ் ஹிட்ன்றது என்னோட ஹிட் வெட்டிக்காக தருவேன். நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போகிற படம் மன்னர் வகையறா. இந்த மன்னர் வகையறாவும் வழக்கம் போல் நம்ம பூபதி பாண்டியனோட பேட்டர்லேயே ஒரு என்ன காமெடி கமர்ஷியல் பண்ணுவாரோ அதே தான் இங்கே விமலை ஹீரோவாக வச்சு பண்ணியிருப்பார். ஆக்சுவலி இந்த மன்னர் வகையறா அப்புறம் பட்டத்து யானை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது பட்டத்து யானை கொஞ்சம் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் இந்த மன்னர் வகையறா அந்த ரூரல் சைடு தெரிஞ்சவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஹிட். ஏன்னா படம் 100 நாள் போஸ்டர்லாம் பார்த்துருப்பாங்க. ஆக்சுவலி அந்த போஸ்டர் எப்படி வந்துட்டே தெரியாது. ஆனால் மேபி இது ஏதோ ரூரலில் வச்சு ஓட்டியிருக்காங்க. அது விமலோட அந்த டைம் மேஜிக் தாங்க சொல்லி ஆகணும். ஆனால் இந்த படம் ஓவராலாக வெட்டிக்கின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான் போகும். ஹிட்டுங்கிறது அந்த 100 நாள் போஸ்டர் வச்சு வேணால் சொல்லிக்கலாம். எனக்கு இந்த கவுண்டர் மன்றத்தில் ரொம்பவே முரண்பாடு இருந்து. ஏன்னா பூபதி பாண்டியன் 6 படம் மட்டுமே டைரக்ட் பண்ணியிருந்தாலும் அதில் 3 படங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கு ஒவ்வொரு படம் வந்து ஒவ்வொரு மாதிரி வெற்றிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அதனால் எந்த கவுண்டர் நான் எந்த படம் வச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த 3 படங்களில் வந்து ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போகும். ஸோ அதில் வந்து நான் பட்டத்து யானை 6வது இடத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அது 6வது வச்சுக்கிறதோட எனக்கு தெரிஞ்சு 4, 5 அதில் வச்சாலும் தப்பில்லைன்னு தான் சொல்லுவேன் ஒரு சில ஆடியன்ஸுக்கு. பட் ஒரு சில பல ரெஃபரன்ஸ்னால நம்ம அந்த படத்தை அந்த ஒரு கவுண்டரில் வச்சோம். மன்னர் வகையறான்றது அந்த 100 நாள் போஸ்ட்டை பார்த்துட்டே வந்து தெரியாதவங்க அதான் சொல்லிட்டு இருப்பாங்க, எதுக்கு ரொம்ப அதனால் வச்சு விட்ருவோன்ட்டு 5வது இடத்துல வச்சிருக்கேன். அப்புறம் நம்ம பூபதி பாண்டியனுக்கு ஆக்சுவலி இந்த காஸ்டிங் அதுக்கப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் இந்த சைடில் எப்பயுமே வந்து பிரச்சனைங்க. அந்த மாதிரி இந்த மன்னர் வகையறையும் பார்த்தீங்கன்னா பிரபு பண்ண கேரக்டருக்கு சத்யராஜ் பண்ண இருந்தார். இந்த மாதிரி இங்கேயும் காஸ்டிங்கில் வந்து சில விஷயங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. இன்னொரு இந்த மன்னர் வகையறா வந்து என்னதான் வந்து 100 நாளைக்கு ஓடி இருக்குது இட்டுலாம் சில பேர் சொன்னாலும் ஆக்சுவலி இந்த படம்ன்றது பார்த்தீங்கன்னா அவருக்கு கடைசி படமாக அமைஞ்சு போச்சு. ஏன்னா பூபதி பாண்டியன் ஆரம்பத்துலேருந்தே தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல டைலாக் ரைட்டர், நல்ல ஒரு ரைட்டர்கிட்டே சொல்லலாம். பட் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் 2018 அப்புறம் கிட்டத்தட்ட 6 வருஷமாக எந்த படமும் இல்லை. இது முக்கியமான காரணம் இவர் நிறைய படங்களில் வந்து பஞ்சாயத்து காஸ்டிங் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்ட்டு எக்கச்சக்கமான பிரச்சனையில் இருந்தால சினிமாவில் பேர் கெட்டு போய் அந்த மாதிரியான விஷயம். இன்னொன்று நிறைய டேரக்டருக்கு வந்து நம்ம வெளிவந்த படங்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய படங்கள் வந்து கிடப்பில் இருந்திருக்கும், பேர் மாற்றிருக்கும், இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் சொல்லிட்டு போனால் இந்த கவுண்டர் பண்ணுறதுன்றது வேறு மாதிரி ரொம்ப பெருசாக போயிடும். இன்னொன்று வந்து என்னால் அவ்வளோ விஷயத்தை ரெஃபர் பண்ண முடியாது. நம்ம என்ன தான் பண்ணி எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஒரு 1-2 படங்கள் மிஸ் ஆகிறதுக்கு நம்ம ஓவராலாக அது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம். அதையும் நிறைய டேரக்டரில் வந்து நிறையவே ட்ராப் படம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பூபதி பாண்டியனுக்கு சொல்லாத ட்ராப் படங்கள்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணிடுவோம். நம்ம கூட 4வது இடத்துல பார்க்க போகிற படம் காதல் சொல்ல வந்தேன். இந்த காதல் சொல்ல வந்தேன் தான் நம்ம பூபதி பாண்டியனோட பட்ஜெட்லேயே கம்மி பட்ஜெட் படம் சொல்லணும். ஏன்னா பெரிய ஹீரோ இல்லாமல் சின்ன ஒரு ஹீரோ, அதுவும் கனாகாலங்களில் இருந்த ஒரு ஹீரோவாக போட்டிருப்பாரு. ஆக்சுவலி அவரை பட்டாளம் சொல்லிட்டு ஒரு படத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கேரக்டர் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் கேரக்டரோட சொல்லலாம். ஆனால் அவரை ஹீரோவாக வச்சு ஒரு படம்ன்றதுலாம் கொஞ்சம் எதிர்பார்க்காத விஷயம் தான். ஆனால் அப்போ கனாகாலங்களில் பாலாஜிக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்து ஸோ அதனால் ஹீரோவாக போட்டாங்க அவரை. அது ஒரு சில ஆடியன்ஸுக்கு ரொம்பவே நல்லா ஒரு கேரக்டர் இந்த படம் கரெக்டாக கவர் ஆச்சுன்னு சொல்லணும். ஸோ இந்த படம் அந்த டைமில் தான் நிறைய பேருக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சின்னு சொல்லலாம். தேட்டரில் பார்த்தீங்கன்னாலும் இந்த படம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டே சொல்லலாம். ஆனால் பெருசாக ஓடல. ஆக்சுவலி ஹீரோ இம்பார்ட்டன்ட் எப்பவுமே தேட்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கதை வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சி நெருக்கமாக இருந்தாலும்
ஃபீல் கூட்டெல்லாம் தெரிஞ்சாலும் மோஸ்ட்லி இந்த படம் தேட்டரில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ்ன்றது ஆவரேஜ் ஹிட் அவ்வளோதாங்க. ஹிட் பர்ஃபார்மன்ஸ்ன்றது பெருசாக சொல்ல முடியாது. சில பேர் சொல்லலாம், இன்னும் சில பேர் வந்து இல்லை எங்கெங்க ஓடிச்சு அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த நடுநிலையிலே நிற்கிறேன். ஏன்னா அந்த 3 படங்களும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கு ஒவ்வொரு மாதிரி பேசுகிறோம். எனவே ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம், இந்த காதல் சொல்ல வந்தேன்றது ஓவரால் ஆடியன்ஸாக பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு நம்ம பட்டத்து யானை மன்னர் வகைராவை தாண்டி இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புன்றது ஓவராலாக இருந்திருக்கு. ஏன்னா 2 படம் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம்ன்றதுனால ஆவரேஜ் ரெஸ்பான்ஸ் தான் மக்கள் கொடுத்தாங்க. பட் இந்த படத்தில் லைட்டாக ஃபீல் குட் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தால இந்த காதல் சொல்ல வந்தேன் பல பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது பட் கமர்ஷியல் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்ன 2 படங்கள் ஏதாச்சும் ஒரு படம் பிடிக்கும். அப்புறம் நம்ம பூபதி பாண்டியனுக்கு ஆல்ரெடி இருக்க பஞ்சாயத்து இந்த படத்துக்கும் இருந்தது. ஏன்னா இந்த படத்தில் ஒரு தம்பியை தான் ஹீரோவாக போகிறதா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இந்த படத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சிக்கல். ஆக்சுவலி மனுஷனுக்கு வந்து ஒரு 3 வருஷம் 5 வருஷம் கேப்பில் தான் படங்களே வந்துட்டு இருக்கு. ஸோ அது நடுவில் இந்த மாதிரி பஞ்சாயத்துகள் நிறையவே இருந்திருக்கு. ப்ரொடக்ஷன் சைட்லையும் காஸ்டிங் சைட்லையும் சொல்லி ஆகணும். அது என்னமோ பூபதி பாண்டியனுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. நம்ம கூட 3வது இடத்துல பார்க்க போகிற படம் தேவதை கண்டேன். இந்த தேவதை கண்டேன் தான் நம்ம பூபதி பாண்டியன் டைரக்ஷனில் வந்த முதல் படம். ஆக்சுவலி இந்த படம் 2005 பொங்கலுக்கு வந்திருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இந்த படம் 100 நாளைக்கிட்ட ஓடின ஒரு படம், வெற்றி படம்ன்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். வெற்றிங்கிறது நம்ம கண்டிப்பாக ஹிட்னு சொல்லிடலாம். அதை தாண்டி சூப்பர் ஹிட் ரேஞ்சுன்றது சூப்பர் ஹிட் கூட சொல்லலாம். ஆனால் ஒரு சிலர் வந்து ஆவரேஜ் தாங்க போச்சு அப்படின்னு சொல்கிற விஷயமும் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம தனுஷ்க்கு அப்போ நிறைய ஃப்ளாப் இருக்கும்போது இந்த படம் வந்து அவருக்கு ஓப் கொடுத்தது. அது இல்லாமல் இந்த படம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம பூபதி பாண்டியனோட அந்த ஸ்டைலுங்கிறத நிரூபிச்சிருக்கும். ஏன்னா படம்ன்றது ஒரு காமெடி கமர்ஷியல் கதையாகவே இருந்தாலும் மோஸ்ட்லி இதுக்குள்ளே ஒரு கதை கலம்ன்றதை வச்சு செகண்ட் அப்பில் கொஞ்சம் லேக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஓவர்டாக பண்ணிட்டு கிரிஞ்சியாக இருக்குன்ற மாதிரிலாம் வேறு மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்திருந்தாலும் தேவதை கண்டேன்றது தமிழ் சினிமாவில் அதுவும் தனுஷ் ரசிகர்களில் ரொம்பவே ஒரு முக்கியமான படம் சொல்லி ஆகணும். இப்படியாப்பட்ட தேவதை கண்டேன் இவர் முதல் படமாக இருந்தாலும் இது 2005 வர வேண்டிய படம் கிடையாது. கிட்டத்தட்ட 2003 வந்திருக்க வேண்டிய படம் சொல்லணும். ஏன்னா துள்ளுதலைமை இட்டுக்கு அப்புறமே இந்த படம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பேரை வச்சு ஆரம்பித்தாங்க. இந்த படத்தில் ஷெரீனும் ஹீரோயினாக இருக்கிறதா இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து ஆல்ரெடி புக் ஆகிட்டு அதுக்கப்புறம் காதல் சுகமானதுன்னு பேர் வைக்கலான்னு பார்த்தாக்கா அந்த படம் வந்து தருண் ஸ்னேகாதில் அந்த பேர் வந்துடுச்சு. ஸோ அப்படிலாம் போய் அப்புறம் காதல் கொண்டேன் நீட்டில் இருந்து அந்த தேவதை கண்டேன் பாட்டோட பேரை பிடிச்சி வச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம விஜயகுமாரோட பொண்ணு ஸ்ரீதேவி அறிமுகம் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி அவர் எல்லா படமும் சரி. ஆக்சுவலி முதல் படமே நம்ம பூபதி பாண்டியனுக்கு தகராறு தான் வச்சுங்க. ஏன்னா டைட்டில் ஆரம்பிச்சு ஹீரோயினில் ஆரம்பிச்சு படம் ஆரம்பித்த டேட்ல இருந்து எல்லாமே தடங்களோடவே மனுஷன் ஆரம்பிச்சிருக்காரு அவரோட கெரியரை. ஆனாலும் அவர் படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அதை தாண்டி ஒரு வெற்றிங்கிறத கண்டிப்பாக எப்படியாச்சும் அடைஞ்சிருக்கும்ன்றதே சொல்லலாம். நம்ம கொண்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் மலைக்கோட்டை. இந்த மலைக்கோட்டை நம்ம பூபதி பாண்டியனுடைய 3வது படம். ஆக்சுவலி மனுஷன் தேவதை கண்டேனுக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன நினைச்சது இல்லை நம்ம பெரிய டேரக்டர்ன்ற மாதிரி. ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே ஹிட் ஆகிறனால ஏன்னா ரொம்ப மனுஷன் பில்டப் பண்ணி வேறு மாதிரிலாம் யோசிச்சுட்டாரா என்னன்னு தெரியல. இவரோட படங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய வந்து 3 வருஷம் 5 வருஷம்ன்ற மாதிரிலாம் வந்து தள்ளி போயிருந்திருக்கும். எனவே இந்த மலைக்கோட்டைன்றது பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு அப்போ செம்ம பீக் இருக்கிற டைம். ஸோ அந்த டைமில் வந்து விஷால் என்ன படம் கொடுத்தாலும் ஹிட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற மாதிரி வந்து விஷால் நல்ல படம் கொடுத்தா கூட அதை நாரடிக்கிற ரிவ்யூவர்லாம் அப்போ பெருசாக கிடையாது. பெருசாக இல்லை, அப்போ அப்படி கிடையவே கிடையாது. எனவே விஷாலுக்கு வந்து இந்த மலைக்கோட்டைன்றது அன்றைக்கி அவருக்கு பாட்டு ஹிட்டு மட்டும் இல்லாமல் விஷாலோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்ல ஹிட்டானது மட்டும் இல்லாமல் நம்ம பூபதி பாண்டியனோட அந்த கமர்ஷியல் காமெடி கதைகளும் படத்துக்கு வந்து நல்ல வலுவாக இருந்தாலும் ஆக்சுவலி ரிவ்யூவர்ஸ்லாம் இதை ஒத்துக்க மாட்டாங்களே. எப்பவுமே கமர்ஷியல் படத்துக்கும் ரிவ்யூவருக்கும் வந்து 7ஆம் பொருத்தம் தான் சொல்லணும். ஸோ அதனால கமர்ஷியல் படத்தெல்லாம் அவங்க நல்ல ரிவ்யூ கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆவரேஜாக மிக்ஸ்டாக தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆடியன்ஸுக்கு வந்து கமர்ஷியல் படங்கள் தாங்க எப்பயுமே வந்து கெத்து. ஸோ இந்த மலைக்கோட்டை அன்றைக்கி தேட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஓடிச்சு. அதுவும் 100 நாளை கடந்து 125 நாளைக்கு மேலே ஓடிச்சு. அது நம்ம விஷால் வந்து அவரோட ரசிகர் மன்றெல்லாம் பில்டப் பண்ணிட்டு இருக்கனால 125 டேஸ்க்கு மேலே நல்லா ஓட்டி இதுக்கு விழாலாம் எடுத்திருப்பாங்க. அதை தாண்டி இந்த படத்துக்கான பட்ஜெட்டுக்கும் பாக்ஸ் ஆஃபீஸுக்கும் அப்போ விஷாலுக்கு இருந்த மார்க்கெட்டுக்கு நல்லாவே போச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஹிட்டுங்கிறது சூப்பர் ஹிட்டு அதை சொல்லலாங்க. ஏன்னா அப்போ விஷாலுக்கு இருந்த மார்க்கெட்டுக்கு இந்த படத்தை அப்படியே வச்சு வியாபாரம் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு படம் பிடிக்கல ரேட்டிங் எப்படி தரீங்கன்றதுலாம் 2வது விஷயம். பட் நம்ம இங்கே ஹிட் கவுண்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி தான் கவுண்ட் வருது. நம்ம கவுண்டில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் திருவிளையாடல் ஆரம்பம். இந்த திருவிளையாடல் ஆரம்பம் தேவதை கண்டேன் ஹிட்டை தொடர்ந்து ஆக்சுவலி தனுஷ் வந்து எப்பவுமே அவருக்கு ஒரு டேரக்டர் ஹிட்டு கொடுத்துட்டாக்கா நம்ம நேற்று பார்த்துருப்போம் வெற்றிமாறன் துரை செந்தில்குமார் டைரக்ஷனில் கண்டினியூஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம பூபதி பாண்டியன் கூட அப்படி தான். ஏன்னா தேவதை கண்டேன் ஹிட்டுக்கு அப்புறம் ஆக்சுவலி அவருக்கு வந்து அது ஒரு பெரிய ஓப்பாக இருந்தால் அவரோட கேரக்டரே அது மாற்றி விட்டு சொல்லலாம். அதுவும் திருவிளையாடல் ஆரம்பத்தில் நம்ம தனுஷுக்கு வந்து அவர் மிக ஜோவியலான ஒரு கேரக்டருக்கு வந்து இந்த படம் அவ்வளோ அழகாக பொறுத்துச்சுன்னு தான் சொல்லும். மனுஷன் ஸ்டோரி ரைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேறு லெவலில் வந்து தனுஷ் அப்படியே உட்கார வச்சிருப்பார் அந்த படத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு. ஒரு யதார்த்தமான சாதாரண மிடில் கிளாஸ் நம்மள மாதிரி ஒரு பையன்றதை தாண்டி அவனை ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அவனை பெருசாக சாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கே ஜெயிச்ச மாதிரியான ஃபீல்ன்றதுலாம் நம்ம பூபதி பாண்டியனோட அந்த ரைட்டிங் மேஜிக் தான் சொல்லி ஆகணும். அதுலேயும் அந்த சினிமா யுத்திக்கு தேவையான அந்த எண்ணமா கண்ணு இன்னும் நிறைய விஷயங்களை மேஜிக் பண்ணி இந்த படத்தை வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு தனுஷுக்கு கமர்ஷியல் படங்கள் சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதில் கண்டிப்பாக அந்த திருவிளையாடல் ஆரம்பம்லாம் வந்து
வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படம் சொல்லி ஆகணும். அதுவும் அவருக்கு மறுபடியும் வந்து ஒரு டிராபேக் வரும்போது இந்த திருவிழா ஆரம்பம் அவரை தூக்கி விட்ட படம். அப்புறம் நம்ம பூபதி பாண்டியனுக்கு வழக்கம் போல ஆக்சுவலி அவரோட 2வது படம் தான். ஆனால் இங்கேயும் டைட்டில் பஞ்சாயத்து தான். ஏன்னா திருவிழான்னு பேர் வச்சுட்டாங்க. சிவாஜி ரசிகர்லாம் வந்து இந்த படத்துக்கு அந்த பேர் வைக்கக்கூடாது, சிவாஜியோட பேர் நீங்கள் கெடுக்க பார்க்குறீங்கன்ற மாதிரிலாம் வந்து நவீன திருவிழா அப்படிலாம் வைக்கலாம் பார்த்தாலும் அதையும் விடாமல் கடைசியில் திருவிழா ஆரம்பம்ட்டு வச்சுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஸ்ரேயா சரன் வந்து சிவாஜி அப்போ நம்ம ரஜினி படத்தில் நடிச்சிட்டு இருந்தாலும் அந்த டேட் கிளாஷ் வந்துருக்கும். ஸோ வேற ஹீரோயினை போட்டு புதுசாக பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த டேட் ஃப்ரீ ஆகி அவங்களே நடிச்சிருப்பாங்க. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாகவே அமைஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம ரஜினி வந்து தனுஷோட மாமனாராக இருந்தார். ஸோ மாமனாருக்கும் மருமகனுக்கும் ஒரே பொண்ணு ஹீரோயினாக நடிக்குது அப்படின்ற மாதிரி அது ஒரு நல்ல ப்ரொமோஷனாகவும் இந்த படத்துக்கு அமைஞ்சுது. ஏன்னா அப்போ தனுஷுக்கு மார்க்கெட் லோ ஆகுது. ஆக்சுவலி சிவாஜி வந்து அப்போ ரிலீஸ் ஆகலை, அது ப்ரொடக்ஷனில் தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் ஸ்ரேயா ரஜினி இருக்காங்க, அதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சுது. அப்புறம் நம்ம தனுஷோட அப்பாவை நடித்த மௌலி கேரக்டருக்கு பாக்கியராஜை கேட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து காஸ்டிங்லையும் டைட்டில்லையும் ப்ரொடக்ஷன்லையும் நம்ம பூபதி பாண்டியனுக்கு பஞ்சாயத்துங்கிறது இருந்துகிட்டே தாங்க இருந்தது அவரோட எல்லா படத்துலையும். அதனால தான் அவர் இன்னைக்கு சினிமாலேயே இல்லாமல் போயிட்டார் போல இருக்கு டைரக்ஷனில். என்னவோங்க, ஆனால் மனுஷன் வந்து 6 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். இந்த 6 படங்களும் கண்டிப்பாக ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை நல்லாவே கவர் பண்ணியிருக்கும். இல்லை மோஸ்ட் ஆஃபாக இந்த 6 படங்களும் பல பேருக்கு பிடிச்ச படமாகவும் இருக்கும். அதை தாண்டி எல்லாமே தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு படங்கள் அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே வந்து அற்ற மொக்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து இந்த பட்டத்து யானை இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து வேண்டுமே அந்த கலாய் கோஷம் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு காமெடி ரைட்டர் டேரக்டராக உள்ள வரும்பொழுது கண்டிப்பாக அவரோட படங்களை வந்து மிக பெருசாக ஆடியன்ஸ் கிட்ட ஒரு ஜாலி வைப்புக்குள்ள வர படங்களாக வந்து வர வைக்கிறாங்கன்றதுக்கெல்லாம் பூபதி பாண்டியன்லாம் ரொம்பவே உதாரணம் சொல்லலாம்.